இத்தனை மகத்துவமுள்ள பதவி கொடுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவியாம் மனிதராம் எங்களுக்கு. இத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். இத்தனை
மகிமைப்படத்தக்கவர், அவர் ஸ்துதிக்கப்படத்தக்கவர். பரிசுத்தவான்களே, அவர்தான் ஸ்துதியில மகிமைப்படுகிறவர். அவர்தான் ஸ்துதியை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவர். அவர் ஸ்துதியில் அவர் பிரியப்படுகிறவர். சொல்லுவோமா? ஸ்துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, எல்லா ஸ்துதிக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் பாத்திரரா இருக்கிறவரே, ஓம்முடைய மேலான உம்முடைய திருநாமத்திற்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிற பாத்திரங்களா. இந்த புதிய மாதமா இருக்கிற இந்த வருடத்தினுடைய 4வது மாதம், இந்த ஏப்ரல் மாதத்துல எங்களுடைய இரு கரங்களை உமக்கு நேராய் நாங்கள் ஏந்துகிறோம். ஏக்கத்தோடு கூட நீங்க அருளுகிற நன்மைகளை ஐயா நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுடைய கண்ணிற்கு மனமிறங்குகிறவரே, இந்த தொழுகையினுடைய நாயகரே, இந்த புதிய மாதத்தினுடைய நன்மைகளை எங்கள் மீது வருஷிக்க பண்ணுகிறவரே, இந்த புதிய மாதத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாள் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, குடும்ப வாழ்க்கைக்கு வேண்டிய சகல விதமான பரிபூரண மேலான இந்த பரலோக ஆசீர்வாதங்களை எங்கள் மீது பொழிந்தருள போகிறவரே, தகப்பனே, எங்களுடைய அந்த உலக வாழ்வில் நீர் எங்களோடு கூட இருந்து மேலான அந்த பரலோக நன்மையை நீர் எங்களுக்கு கட்டளையிட போகிறீர் ஐயா. அந்த உலக வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா விதமான சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களுக்குள் நீர் எங்களை நடத்த போகிறவராய், எங்களுக்கு முன்னின்று நடத்துகிறவராய் அல்லவா இந்த தொழுகையில நீர் இறங்கி வந்திருக்கிறீர். இந்த தொழுகையில உம்முடைய அதிசயங்களை நாங்க காண வந்திருக்கிறோம். இந்த தொழுகையில இந்த மாதத்தின் நன்மைகள், தகப்பனே, உம்முடைய கரத்தினுடைய கிரியைகள், அவைகள் முகாந்தரமாய் வெளிப்படுகிறதன் ஆசீர்வாதமான அந்த நன்மைகளை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். மண்டியில வருகை தந்திருக்கிற எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவரே, எங்கள் மேல் மாபெரும் இரக்கத்தையும் தயவையும் கிருபையும் பாராட்டுகிறவரே, இந்த தொழுகையினுடைய நாயகரே, நாங்கள் உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். இருக்கிறவராகவே இருக்கிறவருக்கு முன்பதாய் பரிசுத்த சபையே, சபையாரே, நம் ஜப நிலையிலே தெய்வ பய பக்தியாய் நாம் எழுமி நிற்க போகிறோம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். வேதம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. தகப்பனே, உம்முடைய சனமா இருக்கிற எங்களை தேவ பக்தி உள்ள சனமாய், தகப்பனே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு அஞ்சி நடக்கிற சனமாய், உமக்கு செவி கொடுக்கிற சனமாய், உமக்கு கீழ்ப்படுகிற சனமாய், உம்முடைய வார்த்தை ஏற்று கை கொண்டு நடக்கிற தகப்பனே, உமக்கு ஏற்ற சனமாய் நிறங்களை தகப்பனே கரத்தினால் இடை கட்டி நடத்துகிறவராமே, சமூகத்திலே அந்த உன்னதமான தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் நிறைவாய் உணரும்படி நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்க தொழுகையை நீர் ஏற்றுக் கொள்ளுவீராக. வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாதவரே, வானங்களுக்கு மேலாய் உயர்ந்தருள் இருக்கிறவரே, வானத்தை சிங்காசனமாய் கொண்டவரே, இந்த பூமியை மனுக்குலத்திற்கு கையளித்தவரே, நாங்கள் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் நாங்கள் செலுத்த வந்திருக்கிறோம். நீர் இறங்கி எல்லா விதமான மகிமையை நீர் ஏற்றுக்கொள்ளுவீராக. நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமையெல்லாம் சொல்லுவோம் உமக்கே செலுத்துகிறோம். உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம்.
ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. மீண்டும் ஒரு முறை துதி கன மகிமையெல்லாம் ஓ துதிக்கு பாத்திரராய் செலுத்துகிறோம். ஓ ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு நீர் அல்லவா பாத்திரர். மகிமையெல்லாம் உடைய க்ஷணமா இருக்கிற எங்களுடைய துதியில பிரியப்படுகிறவரே மகிழ்வுடன் ஸ்தோத்திர மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். ஓ எங்களுடைய ஆராதனையில பிரியப்படுகிறவரே இந்த ஆராதனையுடைய நாயகரே ஓ இந்த ஆராதனையுடைய மைய பொருளே வேந்தராய் எழுந்தருளிருக்கிறவரே என்னேசு ராஜா ஸ்தோத்திரம் என்னேசு ராஜா ராஜாதி ராஜாவே ஐஸ்வர்யம் உள்ளவராய் நான் யார் மேல் இரக்கமா இருக்க சுத்தமா இருப்பேனோ அவன் மேல் அவள் மேல் இரக்கமா இருப்பேன் என்று சொன்னீங்களே. சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே என்னேசு ராஜா ராஜாதி ராஜாவே எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அப்படி செலுத்துகிறத கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறதாமே. பீடும் யாவருக்கும் அருகில் அருகில் இருப்பவரே ஓ எங்களை விட்டு விலகாதவரே கூப்பிடும் யாவருக்கும் தெய்வமே இருப்பவரே மாயாய் கூப்பிடும் குரல்தனை கேட்டு விடுதலை தருபவரே
நிற்காமலும் நிலை பெறாமலும் இருக்கும் என்று உங்க மேலதான், ஏமன் உங்க பிள்ளைகள் மேலதான் ஏமன் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறாரே. ஏற்றுவது போலே நேசம் தேற்றுவார் ஒரு தேற்றுவது போலே நேசம் தேற்றுவார் கரம் பிடித்து நடத்துவார் கண்மாலை மேல் நிறுத்துவார். இந்த மாதத்தினுடைய ஆரம்பம் அற்பமா இருக்கலாம். மகனே நீ சோர்ந்து போகாதே, மகளே நீ சோர்ந்து போகாதே. அவர் உன் கரத்தை பிடித்து நடத்துகிறவராய் அவர் வெளிப்பட்டிருக்கிறார். அவருடைய கரத்தில் உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு, குடும்பத்தை ஒப்புக்கொடு. உன்னையே அவருடைய கரத்தில் நீ தந்துவிடு. ஏற்றுவது போலே நேசம் தேற்றுவார் ஒரு தாய் தேற்றுவது போல் தெய்வமே நேசம் தேற்றுவார். என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. சொல்லுவோம். என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என் உறைவிடமே என் மறைவிடமே ஆராதனை உமக்கே. என் உறைவிடமே என் புகழிடமே ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்து. ஆராதனை ஆராதனைக்குரியவரே, ஓ ஆராதனையில பிரியப்படுகிறவரே, ஓ இந்த ஆராதனையினுடைய ஓ மூலவரே, ஓ இந்த ஆராதனையினுடைய நாயகரோ எழுந்தருள் இருக்கிறவரே, உங்களுக்கு தான் சொல்லுவோம். ஆராதனை தெய்வமே ஆராதனை இருக்கிறவராகவே இருக்கிறவரே. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ராஜா உம்மாளிகைய ராப்பகலா அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா உம்மாளிகைய ராப்பகலா அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பேன். சொல்லுங்க. நான் துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறைந்திருப்பேன். ஆராதனை ஆராதனை. வானம் திறந்திருக்கிறதே. ஓ பரலோகத்தின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறதே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய சமகைகள் நடுவில் ஓ பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறதே. ஓ அவருடைய மகிமை ஓ பனியை போல
ரபா இல்லாதவைகளை இருக்கிறவனமாய் மாற்றுகிறவரே, இவர்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனே, இதோ இந்த புதிய மாதத்தினுடைய முதல் நாளில் உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறாங்க. ஓ தகப்பனே ஸ்தோத்திரம், உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறாங்க, உம்மை சேவிக்க வந்திருக்கிறாங்கப்பா, உம்மை வழிபட வந்திருக்கிறாங்க, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறாங்க, உம்மை உயர்த்த வந்திருக்கிறாங்க, உம்முடைய சமூகத்துல இருதயத்தை ஊற்ற வந்திருக்கிறாங்க. உம்முடைய நடத்துதலுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்களோ உம்முடைய சமூகத்துல உம்முடைய ஜனங்கள் கிட்ட சேர்ந்திருக்கிறாங்க. ஓ இவர்களை நடத்த வேண்டிய வழியில நடத்துகிறவரே, இவர்கள் மீது கண்ணு வைத்து இவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவரே, இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகப்பன நிமிடமும் ஐயா தகப்பன நீர் உம்முடைய ஜனங்களோடு கூட தங்கியிருக்க போகிறவரே, இந்த மாதத்திற்கு வேண்டிய உயர்வு, இந்த மாதத்திற்கு வேண்டிய வளர்ச்சி, இந்த மாதத்துக்கு வேண்டிய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் உம்மாலமுடைய ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாக வேண்டுமே. கரங்களை கொட்டி அந்த தெய்வத்தை மகிமைப்படுத்துவாயோ. இம்மட்டு நடத்தின எபினேஸ்வரே, இந்த புதிய மாதத்தினுடைய அந்த முதல் நாள்ல நாங்க வந்திருக்கிறோம். இந்த முதல் நாள் ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் இந்த மாதத்தினுடைய முடிவு எங்களுக்கு சம்பூர்ணமாய் மாற்றி தர போகிறீரே. அற்பமான துவக்கத்தை, அற்பமான ஆரம்பத்தை அசட்டை செய்கிறவன் யார் ஐயா? அந்த ஏப்ரல் மாதத்தினுடைய முதல் நாளில் ஐயா மேலான நன்மைகளுக்கு சொந்தக்காரரா இருக்கிற ஐயா, எல்லாவற்றையும் நிரப்புகிறவரா இருக்கிற ஓ தகப்பனே ராஜமுடைய சமூகத்தில் நாங்கள் கிட்டி சேர்ந்திருக்கிறோம். உம்முடைய ஜனங்களை நீர் போஷிக்கிறவர், உம்முடைய ஜனங்களை ஆதரிக்கிறவர், உம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிறவர், காப்பாற்றுகிறவர், உம்முடைய ஜனங்களுக்கு இறங்குகிறவர், நன்மைகளை கட்டளிடுகிறவராய் நீர் இருக்க போகிறீர். ஆண்டவரே உமக்கு நன்றி. எல்லா விதமான தீங்குக்கு விலக்கி காத்தருளுங்க, பலவீனங்களுக்கு நீங்களாக்குங்க, வீணான கண்ணீருக்கு இவர்களை விலக்குங்க. எல்லா விதமான தகப்பனை ஸ்தோத்திர பிசாசினுடைய போராட்டங்களுக்கு, நிந்தை அவமானங்களுக்கு, நெருக்கங்களுக்கு உம்முடைய ஜனங்களை நீர் விடுதலையாக்குவீராக. இந்த மாதத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைங்க குறைவுபடாமல், குறைவை காணாமல் ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் உம்மாலே தகப்பனை ஸ்தோத்திரம் நடத்தப்படுவார்களாக. நம்முடைய தகப்பனை விரும்புகிற காரியத்தில் காத்திருந்து ஜெபித்து கொண்டு வருகிற காரியத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், புதுமைகள் உண்டாகட்டும், நம்முடைய காரியங்கள் வாய்க்கட்டும். ஆண்டவரே உமக்கு நன்றி ஐயா. தகப்பனை இவர்களுடைய காரியங்கள் ஜெயமாய் முடியட்டும். ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த மாதத்திலுடைய ஜனங்கள் சகல காரியத்திலும் சகல துறையிலும் இவர்கள் வெற்றி சிறக்க பண்ணுவீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி. மேன்மைப்படுத்தி வைப்பீராக. யாருக்கு முன்பதாக எந்த சூழ்நிலை எந்தற்காகவோ உம்முடைய ஜனங்க தகப்பன தலை குனியவோ ஐயா, கண் கலங்கவோ ஐயா தகப்பன வேதனைப்படுவ நீங்க இடம் கொடாதபடி ஆண்டவரே இவர்களுடைய தலையை உயர்த்துங்க. இவர்களை மகிமையினால கனத்தினால இந்த மாதத்துல நீங்க முடி சூட்டி அற்புதமாய் கரம் பிடித்து நடத்துங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. இவர்களுடைய குறைகள் எல்லாம் இந்த மாதத்துல நிறைவாய் மாற்றுங்க. ஆண்டவரே நம்முடைய தகப்பன எல்லா காரியத்திலும் வெற்றி, எல்லா காரியத்திலும் தகப்பன உயர்வு, எல்லா காரியத்திலும் நீங்க தகப்பன ஆசீர்வாதத்தினுடைய பூரணத்தை நீங்க கட்டளையிடுவீராக. உமக்கு நன்றி. எங்களோடு நீர் பேசுங்க, எங்க ஆத்மாவோடு கூட பேசுங்கப்பா. எங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கங்களோடு நீங்க பேசுவீராக. இதோ இந்த வாக்குத்தத்த ஆராதனையில நீங்க பேசுகிற தெய்வமாய், பிரதான ஆசாரியராய், மேய்ப்பராய், போதகராய், அப்போஸ்தலராய், தீர்க்கதரிசியாய், சுவிசேஷகராய் எல்லோருடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவரும் ஐயாமுடைய ஜனங்களோடு கூட முகமுகமாய் இடைப்படக்கூடிய தேவன் நீர் எங்கள் நடுவில் வெளிப்பட்டு இருக்கிறீர் ஐயா. தகப்பனுடைய ஜனங்களா இருக்கிற எங்களோடு நீர் செவி கேட்க நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். கை கொண்டு நடக்கத்தக்க அந்த பலன், அந்த திராணி, அந்த கிருபைகள் நிறைங்களுக்கு நல்குவீராக. ஓ தகப்பனே, நாங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை கை கொண்டு நடக்கிறவர்களாய் உம்மில நிறங்களை நிலைநிறுத்துவீராக. எங்களில மிகுந்த நற்கனிகள் உண்டாகும்படி எங்களை கனிகள் கொடுக்கிற நல்ல கனி உள்ள பாத்திரங்களாய் எங்களை வணைந்து நடத்துங்க. மகிமைப்படுங்க. சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க. எங்களோடு நீங்க பேசுங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கமுள்ள நாமத்தில் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கரங்களை கொட்டி ஏமன் எல்லா தெய்வ மக்களும் ஜபத்தோடு கூட அந்த ராஜாவுக்கு, அந்த தெய்வத்திற்கு மகிமையை செலுத்தலாம். ஏமன், ஏமன், ஏமன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரிய பரிசுத்தவான்களே,
சென்ற 3 மாத காலமளவும் அவருடைய சின்னமா இருக்கிற நம்மோடு கூட நம்ம குடும்பங்களில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், ஏமன் நம்முடைய தொழில் வியாபாரத்தில் ஏமன் கர்த்தர் போதுமானவராய் நல்லவராய் இருந்து ஏமன் நம்மை ஆதரித்து அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இந்த புதிய மாதத்தினுடைய நன்மை அவர் நமக்கு கையளிக்க போகிறார். தரிசனம் உள்ளவர்களாய் வந்திருக்கிறோம். ஏமன் ஜப நிலையில் வந்திருக்கிறோம். ஏமன் நாம் பெற்றுக்கொள்ளுவோம், நாம் சுதந்தரித்துக் கொள்ளுவோம். சகல நன்மையும் உன்னதமானவர் நமக்கு கையளிக்க போகிறார். ஏமன் கர்த்தர் நம்மை வெட்கப்பட விட மாட்டார். அவர் நம்மை ஆதரிப்பார். ஆசீர்வாதமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற போகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் பங்கேற்றிருக்கிற பரிசுத்தவான்களா இருக்கிறவங்கள் யாவரையும் இந்த தொழுகைக்கு நான் வருக 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 என்று ஜபத்தோடு உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏமன் சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வாதமாய் 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 மாற்றுவாராக. ஏமன் நீங்கள் ஒவ்வொருவரும் ஏமன் அவரால் இரக்கமும் கிருபையும் தயவையும் நன்மையும் பெற்ற நீங்கள் நீங்க அல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏமன் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்க உங்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தராலே நீங்கள் 1000 மடங்கு பெருகும்படிக்கு பரலோகத்தின் தேவன் இந்த மாதத்தினுடைய நன்மையை ஏமன் உங்கள் மீது, உங்கள் குடும்பங்கள் மீது, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில், ஏமன் உங்கள் குடும்ப வாழ்வில், உங்கள் பிள்ளைகள் நடுவில் மிகுதியாய் கட்டளிடுவாராக என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் நெஞ்சார நான் உங்களை வாழ்த்துகிறேன். சபையார் கரங்களை கொட்டி அப்பாவுக்கு மகிமையை செலுத்தலாம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய நாளுடைய வாக்குத்தத்த செய்தியை நாம் தியானம் பண்ண போகிறோம். 3 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். 3 காரியங்களை பேசும்படி நான் கர்த்தருடைய ஆவியில நான் ஏவப்படுகிறேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன் சொல்லலாமே. முதல் காரியம், அவர் நம்மை காண்கிற தேவனா இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். ஏமன். 2வது, அவர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்ற ஒரு உறுதிப்படுத்துகிற தேவனா இந்த மாதத்தில் அவர் வெளிப்பட போகிறார். ஆமென். 3வது, அவரே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். நம்ம ஆசீர்வாதமாய் மாற போகிறோம். ஆமென். நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற போகிறது. எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கு? அவங்க மாத்திரம் கரங்களை கொட்டி அப்பாவுக்கு மகிமையை செலுத்துங்க. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது ஏமன் நீண்ட காலங்கள் அவன் காத்திருந்தான். பிரியமானவர்களே, அவனுடைய மாமிசமும் எலும்புமா இருக்கிற அவனுடைய மனைவி ஏமன், இப்படியே நாம் செல்வோமானால், இப்படியே நம்முடைய வாழ்க்கை இருக்குமே ஆனால் நமக்கு சந்ததிகள் உருவாகாது என்று சொல்லி ஏமன் தன்னுடைய அடிமை பெண்ணா இருக்கிற ஆகாரை ஏமன் தன்னுடைய கணவருக்கு, தன்னுடைய புருஷனுக்கு அவள் கையளித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஏமன் விசுவாசிகளுடைய தகப்பனா இருக்கிற நம்முடைய முப்பிதாக்களில் பிரதானமானவராக இருக்கிற ஆபிரகாம் தன்னுடைய மனைவியுடைய சத்தத்திற்கு அவன் செவி கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஏமன் அவளுடைய விருப்பத்தின்படியே ஏமன் ஆகாரோடு கூட அவன் சேர்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, பரலோகத்தின் தேவன் சாராயனுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தார். ஏமன் ஆகாரனுடைய கர்ப்பத்தை பரலோகத்தின் தெய்வன் திறந்தருளினால் ஏமன் இவள் கருத்தரிக்கிற பொழுது தன்னுடைய நாச்சியாராய் இருக்கிற ஏமன் சாரால அவ அற்பமா எண்ணினாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏமன் பிரியமானவர்களை, இது நிமித்தமாய் அவள் மிகவும் துக்கப்பட்டாள், மிகவும் வேதனைப்பட்டாள், ஏமன் கலங்கினாள், ஏமன் துயரப்பட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, ஏமன் தன்னுடைய ஆண்டவன் இருக்கிற ஆபிரகாமிடத்தில் பேசுகிறாள். ஏமன், நான் உனக்கு கையளித்த ஏமன், இந்த அடிமை பெண் என்னை அற்பமாய் பார்க்கிறாள் என்று சொல்லி அதற்கு அவன் சொல்லுகிறான், அவள் உன்னுடைய கரத்தில் இருக்கிறாள், உன்னுடைய இஷ்டப்படி நீ அவளை நடத்து என்று சொல்லுகிற பொழுது அன்றே நேரம் முதற்கொண்டு ஏமன் சாராய் அவளை மிகவும் அற்பமாய் அல்ல கடினமாய் நடத்தினாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏமன் அது அவளால் சகிக்க முடியல.
ஏமன் அவளால் தாங்க முடியல, அதை அவள் பொறுத்து கொள்ள முடியல. ஏமன் சகிக்கக்கூடிய இருதயம் அவளுக்கு இல்லாமல் போனது. அவள் என்ன செய்கிறாள்? ஏமன் தன்னுடைய வீட்டை அவள் துறக்கிறாள். ஏமன் பிரியமானவர்களே, ஏமன் அவள் அவள் வண்ணாந்தரத்திற்கு அவள் செல்லக்கூடியவளா இருக்கிறாள். தான் போகிற இடம் இன்னது என்று சொல்லி அவள் அறியாமல் ஏமன் அவள் மனம் போன போக்குல ஏமன் அந்த துயரத்தை தாங்க முடியாமல், இந்த வேதனையை தாங்க முடியாமல் தன்னுடைய நாச்சியார் கடினமாய் நடத்துகிற ஏமன் அதற்கு அவளால ஏமன் அதை சகிக்க முடியாமல் ஏமன் என்ன பண்றா? வீட்டை விட்டு அவள் வெளியேறக்கூடியவளா இருக்கிறாள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, அவள் செல்லுகிற பாதையிலே பரலோகத்தின் தேவன் வெளிப்பட்டார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க இந்த சாயந்தர நேரத்தில்? திருப்பிக் கொள்ளலாம் என்னோடு கூட. ஆதியாகமம், the book of Genesis, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் வசனம் 7ஆம் வசனம். நீரூற்று அண்டையிலே கர்த்தருடைய தூதன் அவளை கண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. துவக்கத்திலிருந்து வாசிங்க 7ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் ஏமன் வண்ணாந்தரத்தில் சூருக்கு செல்லுகிற அந்த பாதையில், அந்த வழியில இருக்கிற நீருட் அண்டையில அவளை கண்டான். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நம்மை காண்கிற தேவன் சொல்லலாமே. ஏமன் அவர் நம்முடைய சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறவர், நம்முடைய நெருக்கத்தை கண்ணோக்கி பார்க்கிறவர், நம்முடைய உபத்திரவத்தை கண்ணோக்கி பார்க்கிறவர், நம்முடைய அங்கலாய்ப்பை அவர் கண்ணோக்கி பார்க்கிறவர், நம்முடைய இருதயத்தின் விசாரங்களை அவர் கண்ணோக்கி பார்க்கிறவர், நம்முடைய பாடுகளை அவர் கண்ணோக்கி பார்க்கிறவர் சொல்லலாமே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் மனுஷன் பார்க்கிறவனுமாய் அவர் நம்முடைய முகத்தை ஒரு பொழுதும் பார்க்கிறவர் கிடையாது. அவர் எப்படிப்பட்டவர்? நம்முடைய சிறுமை அவர் பார்க்கிறவர். ஆமென் சொல்லுங்களேன். நமக்குண்டான அந்த நெருக்கத்தை ஆண்டவர் பார்க்கக்கூடியவர். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த சூருக்கு போகிற ஏமன் இந்த வண்ணாந்தரத்தில் அந்த வழியில ஏமன் அந்த நீரூற்று அண்டையில கர்த்தருடைய தூதனானவர் அவளை கண்டு என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீயும் நாளும் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஏமன் பிரியமானவர்களே, பரலோகத்தின் தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்குவதற்கு முன்பதாக, சகல அண்ட சரசங்களை ஏமன் உருவாக்குவதற்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள்ளாக நீயும் நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்களேன். உலக தோற்றத்திற்கு முன்பதாக பரலோகத்தின் தேவன் நம்மை முன்குறித்தார். பரலோகத்தின் தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பதாக நம்மை தெரிந்து கொண்டார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எபேசியர் 1:4 படி ஏமன் இதோ ரோமர் பிரியமானவர்களை 8:30 படி ஏமன் கர்த்தர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை கர்த்தர் அழைத்தும் இருக்கிறார். எவர்களை பரலோகத்தின் தேவன் அழைத்து இருக்கிறாரோ ஏமன் அவர்களை கர்த்தர் ஏமன் நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். எவர்களை பரலோகத்தின் தேவன் நீதிமான்களாய் மாற்றினாரோ அவர்களை பரலோகத்தின் தேவன் மகிமையும் படித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்படி என்றால் நீ நானும் ஆண்டவருடைய பார்வையில ஏமன் விசேஷித்தவர்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஏமன் நம்ம எப்படிப்பட்டவங்க? சிறந்தவர்களா இருக்கிறோம். ஏமன் கர்த்தருடைய ஏமன் கண்களில நமக்கு இந்த தொடுகையில இரக்கம் கிடைச்சிருக்கு. ஏமன் கர்த்தருடைய கண்களை நாம் கிருபையை பெற்றுக் கொள்ள போகிறோம். அவருடைய தயவுக்கு ஏமன் மேலான அன்புக்கு நீ நானும் சொந்தக்காரர்களாய் மாற போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கு? உலக தோற்றத்திற்கு முன்பதாக ஏமன் கிறிஸ்துவுக்குள் நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவள், நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அன்பு கூறியவர்களே, இதோ எனக்கு ஏமன் மூத்தவர்கள் ஏமன் 7 பேர். ஏமன் பிரியமானவர்களே, எனக்கு மூத்தவங்க 4 சகோதரர்கள். பிரியமானவர்களே, அவங்க குழந்தை பிறந்து ஏமன் 1 வருடம் 1.5 வருடம் ஏமன் அவங்க வளர்ந்து வருகிற பொழுது ஏமன் அவங்க மரித்து போனதாக என் தாய் என் தகப்பனார் எனக்கு சொன்னது உண்டு. ஏமன் பிரியமானவர்களே, ஏமன் ஆண் பிள்ளை பாக்கியம் எங்க பெற்றோருக்கு கிடைக்காமல் போனது. ஏமன் பிரியமானவர்களே,
எனக்கு மூத்தவர்கள் 3 பெண் பிள்ளைகளை கர்த்தர் எங்க தாய் தகப்பனார் பெற்றெடுத்து அவர்களுடைய ஜீவன் தக்க வைத்தார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எல்லோருக்கும் இளையவனா இருக்கிற நான், எங்க தாய் கரு தரிக்கிற பொழுது பிறக்க போகிற பிள்ளை பெண் பிள்ளையாய் பிறந்திடுமோ என்று சொல்லி ஒரே ஒரு ஆண் பிள்ளை கூட இதோ தங்கள வீட்டில் எல்லாமே இதோ பிறந்து அழகாய் வளர்ந்து இதோ நடக்கிற பேசுகிற அந்த தருவாயில் அந்த பருவத்தில் குழந்தைங்க எல்லாம் மடிஞ்சு போகிறத இதோ 3 பெண் பிள்ளைகள் இருக்கிறது இந்த இதோ பிறக்க போகிற இந்த பிள்ளையும் பெண் பிள்ளையாய் பிறக்குமோ என்று சொல்லி இதோ இந்த அடியனை கொன்று போடும்படி கர்ப்பத்திலேயே அழித்து போடும்படி என்னுடைய தாயார் ஈவு இரக்கமின்றி பிரியமானவர்களே கை பிடிக்கும் மேலே மாத்திரைகள், புதிய மாத்திரை பழைய மாத்திரை எல்லாமே சேர்த்து உண்டது உண்டு. ஆனாலும் கர்ப்பம் கலையில வெறிய வயிறு வலி மாத்திரை உங்களுக்கு ஏற்பட்டது. ஒரு வாரமோ சில தினங்களை கழிச்சு மீண்டும் ஒரு முறை 2வது முறை அதே மாதிரி சில மாத்திரைகளை அவங்க வாங்கி அக்கத்து வீட்டில் சில மாத்திரைகள் கேட்டு வாங்கி அவங்க கிட்ட இருக்கிற மாத்திரைகள் மீண்டுமாய் 2வது முறையும் அவங்க தின்றோம். கர்ப்பத்தில் இருந்த இந்த அடியின் அழியாதபடி பரலோகத்தின் தேவனால காக்கப்பட்டேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். காரணம் அவர் காண்கிறவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 139 வசனம் 16, என்னுடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னுடைய கருவை அவருடைய கண்கள் கண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். நீ மறைவானவன் அல்ல, நீ மறைவானவள் அல்ல. நீயும் நானும் அவருடைய கரத்தினால விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்களேன். இதோ நம்முடைய எலும்பு முதலானவைகள் உருவேற்படுவதற்கு முன்பதாகவே கர்ப்பத்திலேயே பரலோகத்தின் தேவன் உன்னைய என்னைய முன் குறித்தார். கர்ப்பத்திலேயே அழிய வேண்டிய, கர்ப்பத்திலேயே கொன்று போட வேண்டும் என்று சொல்லி நினைத்த தாயாருடைய பிரியமானவர்களை அவங்க எடுத்த அந்த முயற்சி, அந்த பிரயாசங்கள் அவர்களுக்கு தோல்வியை தழுவினது. பரலோகத்தின் தேவனால கர்ப்பத்திலேயே இந்த அடியன் பாதுகாக்கப்பட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். கர்ப்பத்தில் இருக்கிற பொழுது அவரால் நான் ஆதரிக்கப்பட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எந்த விதமான குறைபாடுகள் இல்லாம பிரியமானவர்களே 1972 வருடம் ஒரு வியாழக்கிழமை இதோ அதிகாலை 4:40-45 இந்த அதிகாலை வேளையிலே பிரியமானவர்கள் என்னுடைய தாய் இதோ குடியிருக்கிற வீட்டிலேயே என்னை பெற்றெடுத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அதன் பிறகு பெற்றெடுத்த பிறகு பிரியமானவர்களே வெளிச்சம் வந்த பிறகு மருத்துவமனைக்கு கொண்டு போய் எனக்கு செலுத்த வேண்டிய ஊசி செலுத்திட்டு வீட்டுக்கு கொண்டு வந்ததாக என் பெற்றோர் எனக்கு சொன்னது இப்பொழுது ஞாபகம் வருகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு தெய்வ சமூகத்தில் நான் அமர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை தியானம் பண்ணுகிற நேரத்தில் இதோ அப்படியாய் நான் வாசித்துக் கொண்டு வருகிற பொழுது கர்த்தர் இந்த வார்த்தைகளை எனக்கு ஞாபகப்படுத்தினார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க இந்த சாயந்திர பொழுதுல? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீயும் நானும் விசேஷித்தவர்கள். நீயும் நானும் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட நாள் முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் நாம் பாதுகாக்கப்பட்டு கொண்டு வருகிறோம். சொல்லுங்க, இன்றைக்கு நீயும் நானும் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய மேலான கிருபை. சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒழிந்து போகாத நித்திய கிருபை, நம்மை வாழ வைக்கிற கிருபை, நமக்கு வாழ்வு தந்த கிருபை. சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நமக்கு பிழைப்பு கொடுத்திருக்கிற கிருபைன்னு சொல்லுங்களேன். ஆமென். அவரால் இன்றைக்கு நாம் பிழைத்திருக்கிறோம். சந்தோஷமா இருக்கிறீங்களா நீங்க? ஆமென். கர்த்தர் அவளை கண்டார். அவள் கர்ப்பத்தில் அவள் தனி அவளை பார்க்கல. அவள் கர்ப்பத்தை சுமக்கிறவளாய் பரலோகத்தின் தேவன் அவளை கண்டாள். ஆமென். எத்தனை பேர் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கலாத்தியர் பிரியமானவர்களே, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் அதான் சொல்லுகிறது. வாசிக்கலாம். அப்படி இருந்தும் நான் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை அவர் பிரித்தெடுத்து கிருபையினாலே அழைத்த தேவன்
தோ பிரஜாதியார் இடத்துல தன்னுடைய குமாரனை ஏமன் சுவிசேஷகமாய் அறிவிக்கத்தக்க ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்ப்பத்தில் இருக்கிற பொழுதே பரலோகத்தின் தேவன் உன்னையும் என்னையும் அவருக்காக பிரித்தெடுத்திருக்கிறார். இப்ப சொல்லுங்க, நீ நான் எப்படிப்பட்டவங்க? வேறு பிரிக்கப்பட்டவங்கன்னு சொல்லுங்க. ஆமென். பிரித்தெடுக்கப்பட்டவங்கன்னு சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு நேற்று அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கர்த்தர் நம்மை முன்குறித்தார். முன்குறித்தவர் அப்படியே விடவில்லை, நம்மை பிரித்தெடுத்தார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்கள. ஆகவே தான் சங்கீதம் 139 வசனம் 16 நாம் வாசிக்கலாம். என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் பார்த்தது கண்டது, என்னுடைய அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத பொழுதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படுகிற நாட்களும் உம்முடைய புஸ்தகத்தில் இடம் பெற்றிருக்கிறது. கர்த்தாவே, அதை வாசகமாய் நீர் எழுதி வைத்திருக்கிறீரே. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை மகத்துவமுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம் பாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஏமன். கர்த்தர் அவளோடு கூட பேசுகிறார். ஏமன். இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் உனக்கு பாதுகாப்பு. ஆமென் சொல்லுங்களேன். உனக்கு அரவணைப்பு. ஏமன். ஹல்லேலூயா. அவங்க கடினமாய் நடத்தினாலும் ஏமன் அந்த இடத்துல உனக்கு இரக்கம் தயவு வெளிப்படும். போ என்று சொல்லி மீண்டுமாய் கர்த்தர் அனுப்புகிறார். உன் சந்ததி நான் ஆசீர்வதிப்பேன். உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார் என்று சொல்லி ஆண்டவர் பேசினார். ஆமென். அவனுக்கு இஸ்மவேல் என்று சொல்லி பெயரிடு. ஏமன் அவன் துஷ்டனா இருப்பான். ஏமன் எல்லோருக்கும் விரோதமா அவனுடைய கை இருக்கும். எல்லா ஜனங்களும் அவனுக்கு விரோதமா இருப்பாங்க. நான் அவனை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் பேசினார். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க இந்த சாயந்தர நேரத்தில்? ஏமன் பிரியமானவர்களே, ஆகவே தான் இந்த வசனம் சொல்லுகிறது. ஏமன் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஏமன் சூருக்கு போகிற அந்த வண்ணாந்தரத்தில் அந்த வழியில் ஏமன் அந்த நீருட்டண்டையில் அவளை அவர் கண்டு. ஆமீன் சொல்லுங்களேன். இந்த சங்கதிகளை ஏமன் அவளோடு கூட கர்த்தருடைய தூதனானவர் பேசுகிறார். ஏமன் பேசினவர் ஏமன் பிரியமானவர்களே, ஏமன் அவளுக்கு மீண்டும் என்ன சொல்லுகிறார்? நம்பிக்கை ஏற்படுத்துகிறார். நீ இங்க இருக்க வேண்டிய இடம் இல்ல, மீண்டுமாய் நீ திரும்பி போ. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ சொல்ற 13ஆம் வசனத்துல, என்னை காண்பவரை இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி என்னை காண்கிற தேவன் என்று அவர் பெயரிட்டார். எத்தனை பேருக்கு இந்த சாயந்தர நேரத்தில் நம்பிக்கை இருக்கு? என்னை அவர் காண்கிறவர். ஏமன் அவர் என்னை காண்கிற தேவன். சொல்லுங்க, என்னை அவர் காண்கிற தேவன். அவர் என்னை முழுதுமாய் அறிந்திருக்கிற தேவன். அவர் என் நினைவுகளை தூரத்தில் அறிந்திருக்கிறவர். ஆமீன் சொல்லுங்களேன். என் நாவிலிருந்து என் உதடிலிருந்து என் வாயிலிருந்து சொல் பிறப்பதற்கு முன்பதாகவே எனக்கு என்னது தேவை, என் குடும்பத்திற்கு என் பிள்ளைகளுக்கு என் அடுத்த நாளுக்கு அடுத்த தினங்களுக்கு அடுத்த வாரங்களுக்கு அடுத்த மாதங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிற தேவன். அவர் என்னை ஆதரிக்கிற தேவன். என்னை கரம் பிடித்து நடத்துகிற தேவன். என்னை அவர் கண்ணின் கண்மணியை போல பாதுகாக்கிற தேவன். எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஆமீன் சொல்லுங்களேன். அவர் நம்மை விட்டு விலகாத தேவன். ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் உன்னைய என்னையும் காண்கிற தேவனா இருக்கிறார். ஓ, இந்த சாயந்தர நேரத்தில் ஜனங்கள் உங்களை கண்டு கொள்ளல, உங்களை கண்டும் ஏமன் காணாதவர்களை போல விலகி போகிறாங்கல்ல. நீ சோர்ந்து போகாத, ஏமன் நீ துவண்டு போகாத. உலகம் அப்படிதான் இருக்கும். ஆனா எல்லோருக்கும் முன்பதாய் கர்த்தர் ஒரு நாள் வரும். உன் தலையை உயர்த்துவார், உன் கொம்பை உயர்த்துவார், உனக்கு ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்துவார், உனக்கு ஒரு அடையாளத்தை தருவார், உனக்கு ஒரு ஷைனை கர்த்தர் உண்டாக்குவார். ஷைன் கர்த்தர் உனக்கு ஒரு சைனை உனக்கு கர்த்தர் ஏற்படுத்துவார். ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த சாயந்தர நேரத்தில்? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு நான் அட்ரஸ் இல்லாம இருக்கிறேன், எனக்கு விலாசம் என்பதை இல்லைன்னு சொல்லி நீ நினைக்கிறல்ல, உனக்கு ஒரு மகிமையான ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அவர் உங்களை வாழ வைக்க போகிறார். ஏமன் மற்றவங்க எல்லாம் உன்னை தேடி வரத்தக்க, மற்றவர்கள் எல்லாம் ஏமன் உன்னை புகழத்தக்க, மற்றவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து பிரியமானவர்கள் உன்னை விரும்பி உன்னை ஏற்றுக்கொள்ளத்தக்க, எல்லோருக்கும் வேண்டிய ஒரு பாத்திரமாய் கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்த போகிறார். ஏமன் விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கையை கொட்டி அப்பாவுக்கு மகிமையை செலுத்துங்க. இன்றைக்கு அற்பமா இருக்கலாம், விரும்பப்படாத பாத்திரமா இருக்கலாம், தள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கலாம், நிராகரிக்கப்பட்ட பாத்திரமா இருக்கலாம், வெறுக்கப்பட்ட பாத்திரமா இருக்கலாம், உதாசீனப்படுத்தப்பட்ட பாத்திரமா இருக்கலாம், ஏமன் யாரும் கண்டுகொள்ளாத ஒரு பாத்திரமா இருக்கலாம், பிரியமானவர்களை கை நழுவி போகிற பாத்திரங்களா இருக்கலாம். ஏமன் யார் எப்படினாலும் உன்னை கண்டு இப்படியே நினைச்சு போகட்டும், ஆனா கர்த்தர் உன்னை கண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அன்பு கூறியவர்களே, வேதம் சொல்லுகிறது பிள்ளை பிறந்தது 3 மாதம் தான் அவங்களால அந்த குழந்தையை ஒளிச்சு வைக்க முடிஞ்சது. ஏமன் அதன் பிறகு ஏமன் இந்த பிள்ளை அவங்களால ஏமன் பாதுகாக்க முடியல. அவன் ரொம்ப அழகா இருக்கிறான். ஏமன் வேதம் சொல்லுகிறது ஒரு நாணல் பெட்டியை ஏற்படுத்தி அதுல ஏமன் இந்த குழந்தையை வைத்து ஏமன் பிரியமான எகிப்துல ஓடுகிற அந்த நைல் ஆற்றில் அவனை விடக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. பார்வோனுடைய குமாரத்திகள் ஸ்தானம் பண்ணுகிற பொழுது அந்த நாணல் பெட்டி மிதந்து கொண்டு வருகிறது. ஏமன் பார்வோனுடைய குமாரத்தி சொல்லுகிறாள், இதோ மிதந்து வருகிற அந்த நாணல் பெட்டியை ஏமன் கொண்டு வா என்று சொல்லி கொண்டு வருகிற பொழுது ஏமன் அதை திறந்து பார்க்கிற பொழுது அதுல ஒரு அழகான ஒரு பிள்ளை இருந்தது. ஆமீன் சொல்லுங்களே, ஹல்லேலூயா சொல்லுங்களே. அந்த பிள்ளையை கண்ட மாத்திரத்தில் ஏமன் இதோ பார்வோனுடைய குமாரத்தி சொல்லுகிறாள், இதோ இவன் எபிரேயனுடைய குமாரன் என்று சொல்லி. ஆமீன் சொல்லுங்களே. ஏமன் இஸ்ரவேலை மீட்க போகிற ரட்சகன். ஆமென் சொல்லுங்களே. இதோ அவனை ஜலத்தில் எடுத்தன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று சொல்லி ஏமன் அவள் பெயரிட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏமன் இதோ அவனுடைய தமக்கை தூரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறாள். பிரியமானவர்களே, ஏமன் அவளை அழைத்து ஏமன் அவனுக்கு பால் ஊட்டு சொல்வதற்கு ஆட்களை நியமித்து ஏமன் யார் பெற்றெடுத்தாலோ அவளே ஏமன் பால் கொடுக்கிற பொழுது பார்வோனுடைய குமாரத்தை அவளுக்கு சம்பளமும் கொடுத்து மோசேயை வளர்த்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அவன் பெரியவனானான். ஆமீன் சொல்லுங்களே. சூழ்நிலை எதிராக இருந்தது. அவனுக்கு சொந்த ஜனமே அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவனை பகைச்சாங்க. ஆகவே ஏமன் காரியம் வெளிப்பட்டது என்று சொல்லி ஏமன் அரண்மனையை திறந்தான். பிரிய மாணவர்கள் வண்ணாந்தரத்தில் அலைந்தான். ஏமன் பிரிய மாணவர்கள் வருகிற பொழுது வேதம் சொல்லுகிறது ஏமன் இதோ 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 எத்ரோனுடைய ஆடுகளை மேய்க்கிற அவனுடைய மகளை மணக்கிற ஒரு பாக்கியத்தை பரலோகத்தின் தேவன் அவனுக்கு ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா சொல்லுங்களே. ஒரு சமயம் அவன் ஒரே மலையினுடைய பகுதி ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது ஏமன் ஒரு முற்செடி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் முற்செடி வேகாமல் இருக்கிறது, வெந்து போகாமல் இருக்கிறது. இந்த அற்புத காட்சியை பார்க்கும்படி அவன் நெருங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் நெருங்குகிற பொழுது ஏமன் பிரியமானவர்களை யாத்திரையாகவும் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. அவன் உற்று கவனிக்கிற பொழுது ஏமன் கர்த்தருடைய தூதன் அவனை கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லலாமே, அல்லேலூயா சொல்லலாமே. முடிஞ்சா வாசிங்க. ஏமன் அப்பொழுது மோசே அந்த முற்செடியானது வெந்து போகாமல் இருக்கிறதை கண்டு நான் அருகில சென்று நான் நெருங்கி சென்று இதோ இந்த அற்புதமான காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிற பொழுது கர்த்தர் கண்டார். ஹல்லேலூயா சொல்லுங்களே. ஏமன் பிரியமானவர்களே, நீ உலகத்தை பார்த்துட்ட, ஆனா நீ தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற. நீ அற்புதத்தை காண போகிற. இந்த மாதத்தில் நீ அதிசயத்தை காண போகிற. ஹல்லேலூயா சொல்லுங்களே, ஹல்லேலூயா சொல்லுங்க. நீ மனசுல வெந்துட்டு இருக்கிற, ஏமன் உள்ளத்துல உடைஞ்சிருக்கிற, ஏமன் கண்ணீரினாலே ஏமன் உன் கண்கள் ததம்பி கொண்டிருக்கிறது, ஏமன் கண்ணீரினாலே நீ முழுகி கொண்டிருக்கிற. ஆனால் இதோ இந்த மாதத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீ அதிசயங்களை காண போகிற. உன்னை காண்கிறவர் ஏமன் பிரிய மாணவர்களை பிரச்சனையை காணும்படியான சூழ்நிலை வைக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா சொல்லுங்களே. அதற்கு மாறாக நன்மையை காணும்படியான சூழ்நிலை உனக்கு உருவாக்குகிறவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசித்த போதும் ஏமன் அவன் அற்புத காட்சியை காணும்படி நெருங்கினா கர்த்தர் ஏமன் அவரிடத்துல நெருங்கி வருகிற, அவரிடத்துல கிட்டி சேருகிற, அவருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து அவருடைய முகத்தை தேடுகிற, ஆராதிக்கிற இந்த தொழுகையில் உன்னுடைய வாழ்க்கையில் ஏமன் எகிப்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணின நாளில் நடந்ததை போல உன் வாழ்க்கையில் இந்த பொழுதுல அவர் அதிசயங்களை செய்ய போகிறார். உன் கண்கள் அதிசயங்களை காண போகிறது. இதோ இந்த மாதம் 30 நாட்கள் இருக்கா. இந்த 30 நாள் அதிசயமாய் நீ நடத்தப்பட போகிறாய். ஆச்சரியமான காரியங்கள் உனக்கு உண்டாகும். ஆமீன் சொல்லுங்களே. எதிர்பார்க்கிற காரியத்தில் அற்புதம் நடக்கும். ஆமீன் சொல்லுங்களே. உன் கண்ணீருக்கு கர்த்தர் இந்த மாதத்தில் இறங்க போகிறார். உன் விண்ணப்பத்துக்கு வேண்டுதலுக்கு அவரால் மறு உத்தரவு கிடைக்கும். ஆமீன் சொல்லுங்க. பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சொல்லுங்க. போராட்டங்கள் அகன்று போகும். ஆமீன் சொல்லுங்க. பலவீனங்களை விட்டு நீங்க ஆமீன் சொல்லுங்களே. தடைகள் அகன்று போகும். ஆமீன் சொல்லுங்களே. எனக்காக கர்த்தர் வாசலை திறப்பார். விசுவாசத்தோடு கூட சொல்லுங்க. எனக்காக புதிய பாதை ஏற்படுத்துவார். எனக்காக, என் கணவருக்காக, என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்திற்காக ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தினுடைய பாதையை கர்த்தர் உருவாக்குவார்.
இந்த 4வது மாதத்தினுடைய முதல் நாள்ல ஒரு மகிமையான ஆரம்பத்தை கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி தரப்போகிறார். ஒரு புதிய ஆரம்பத்தை எனக்கு தரப்போகிறார். ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் எனக்கு உருவாக்கி தரப்போகிறார். இந்த மாதம் சொல்லுங்க, இந்த மாதம் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாய் மாற போகிறது. அல்லேலூயா. சொல்லுங்க, என்ன சொல்றது அப்படியே சொல்லுங்க. நான் இனி முந்தினவைகளை நினைக்க மாட்டேன், பூர்வமானவைகளை குறித்து சிந்திக்க மாட்டேன், அதை யோசித்து கலங்கி கொண்டிருக்க மாட்டேன். இதோ இந்த பொழுதிலிருந்து கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். அவர் எனக்கு செய்ய போகிறார், என் வாழ்க்கையில செய்ய போகிறார், நான் எதிர்பார்க்கிற காரியத்தில் செய்ய போகிறார். அற்புதம் நடக்க போகிறது. ஏமன் ஆராதிக்கிற தேவன் அற்புதம் செய்கிற தேவன். ஆமென். ஆகவே தான் அவருக்கு ஒரு பெயர் இருக்கு. அவர் ஆலோசனை ஆச்சரியமானவரும் செயல்ல வல்லமையுள்ள தேவன் என்று. ஆமென். அவர் யோசனையில் பெரியவரும் செயல்ல மகத்துவமுள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அதிசயமும் அற்புதமான காரியங்களை அவர் செய்கிறவர். ஆமென். இப்ப சொல்லுங்க, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றல்ல, அவர் செய்வார். காரணம், என் சிறுமையை அவர் கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். என் நம்பிக்கையை பார்க்கிறார், என் விசுவாசத்தை பார்க்கிறார், என் கண்ணீரை பார்க்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நான் இருக்கிற நிலை ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். மகனே மகளே, உன்னை காண்கிறவங்க உன்னை தாண்டி போறாங்களா, கவலைப்படாத. ஏமன் ஒரு நாள் உன் வாசலை தேடி வர போகிறாங்க. ஆமென். ஜெபம் பண்ணுமா, ஜெபம் பண்ணையா என்று சொல்லி உன் ஆசிரியை தேடி வருகிற நாட்களை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். எல்லா நிலையிலும் கர்த்தர் உங்களை உயர்த்தி வைக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கையை கொட்டி அப்பாவுக்கு மகிமையை செலுத்துங்க. அவனை கண்டு அவர் காண்கிறவர், அவர் கண்ணீரை துடைக்கிறவர். அவர் உன்னை காண்கிற பொழுது அவர் செய்கிற காரியத்தை நீ காணணும். ஆமென். நான் காண்பேன், அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார், எனக்கு செய்ய போகிறார், என் குடும்பத்தில் செய்ய போகிறார், என் பிள்ளைகள் நடுவில் செய்ய போகிறார். அது இன்றைக்கே செய்ய போகிறார். அது இன்றைக்கே தோன்றும். ஆமென். ஒரு வண்ணாந்தரத்தில் வழியும் அவாந்தர வழியில் ஆறுகளை உண்டு பண்ணுவதற்கு ஒரு வல்லவர் அவர். ஏமன் என்னுடைய வாழ்க்கையில கூட ஏமன் ஒரு வழி அவர் உண்டு பண்ண போகிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 2வது காரியம், உங்க கூட சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறத இந்த மாதத்துல ஜனங்க காண போறாங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அவர் உன்னை கண்டவர். ஏமன் உன்னை அப்படியே விட்டுற மாட்டார். உன்னை அசாதாரணமான பாத்திரமாய், ஆமீன் சொல்லுங்களேன், மற்றவர்களுடைய பார்வைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய் கர்த்தர் கூட இருக்கிற ஏமன் நிலையை அவங்க காணத்தக்கதான விதத்தில் உன்னை நடத்துகிறவராய் அவர் வெளிப்பட போகிறார். எத்தனை பேர் நம்பிக்கையோடு கூட இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அன்பு கூறியவர்களே, ஏமன் வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், ஏமன் பீகோலும் இதோ அபிமெலேக்கும் பீகோலும் அதற்கு அவர்கள் நிச்சயமாகவே உண்மையாகவே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்பதை கண்டோம். போதும். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் என் கூட இருக்க போகிறாரு. எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கு? ஏமன் பிரியமானவர்களே, உன்னை காண்கிறவங்க சொல்லுவாங்க, உன்னை பார்க்கிறவங்க சொல்றாங்க, எனக்கா நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ சுயமா நடத்தப்பட மாட்ட. சொல்லுங்க, நாங்க சுயமா நடத்தப்பட மாட்டோம். ஆமென். நாங்க தேவனால் நடத்தப்படுகிறவங்க. ஆமென் சொல்லுங்களேன். அவர் நடத்துகிற விதமே அடுத்த நிலைக்கு நம்மை கொண்டு வரக்கூடியது. ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்கள் அவங்களுக்கு நெருக்கத்தை கொடுத்தாங்க. அவங்க தகப்பன் தோண்டின ஏமன் பிரியமானவர்களை ஏமன் துறவெல்லாம் தூற்று போட்டாங்க. மீண்டுமாய் இவன் ஏமன் தோண்டி துறவை மீண்டுமாய் அவன் தோண்டி இன்னும் புதிய துறவுகளை தோண்டுகிற பொழுதெல்லாம் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிரச்சனை பண்ணி அவனை துரத்துனாங்க. 22ஆம் வசனத்தில் கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்குவார்கள். ஆமென். ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துரும், பெயர்ல பயம் வந்துரும். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் உன்னதமான தேவன் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் ஏமன் அவன் கண்டறிந்து கொண்டான்.
அவளை நேசித்தாள். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க நீங்க? ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் மூன்றாவது உன்னதமான தேவன் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தேவன். ஆமென் சொல்லுங்களேன். இரண்டாவது ஏமன் அவர் உன்னோடு கூட இருக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்களேன். மூன்றாவது உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். என்னவா? அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவருடைய ஆசீர்வாதத்தை ஒருவராலும் திருப்ப முடியாது, ஒருவராலும் தடுக்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும், உங்களுக்கு நன்மை வரும், உங்களுக்கு விடுதலை உண்டாகும், ஏமன் உங்களுக்கு சுகம் உண்டாகும். ஏமன் சொல்லுங்களேன். ஏமன் எல்லாமே உங்க வாசலை தேடி வரும். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க சொன்னீங்க எனக்கு கை கட்டுறது வாய் கட்டாமல் போச்சுன்னு சொன்னீங்க, எல்லாம் கை நழுவி போச்சுன்னு சொல்லுவீங்க. ஆனா இனி அந்த சொல் உங்க வாயில பிறக்காதபடிக்கு கர்த்தர் உங்களை அதிசயமாய் வழி நடத்த போகிறார். விசுவாசிக்கிறீங்களா நீங்க? ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவது அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எப்படிப்பட்டவர்? ஆசீர்வதிக்கிற தேவன். சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வதிக்கிற தேவன். முதல் காரியம் என்ன? காண்கிற தேவன். ஏமன். இரண்டாவது என்ன? கூட இருக்கிற தேவன், கைவிடாத தேவன். ஆமென் சொல்லுங்களேன். மூன்றாவது எப்படிப்பட்டவர்? ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் ஆசீர்வதிச்சவர்கள் தலையை உயர்த்துவார். ஆமென். விசுவாசிக்கிறீங்க தானே நீங்க? ஏமன். இப்போ அதே ஏமன் 26ஆம் அதிகாரம் ஆதியாகமம் வசனம் 29ஆம் வசனம் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆமென். நாங்கள் உம்மை தொடாமல். பாத்தியா என்ன மாதிரி மாத்தி பேசுறாங்களா? அவங்கள மாதிரி ஆக்டிங் பண்றதுக்கு மாத்தி பேசுறதுக்கு யாருக்கு வரும் சொல்லு பார்க்கலாம். அவங்களுக்கு தான் அந்த கை வந்த கலை. ஆமாவா இல்லையா மக்களே? நீங்களே சொல்லுங்களேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு செஞ்சுட்டு ஒண்ணுமே நான் பண்ணலையே, ஒண்ணுமே நான் செய்யலையே, சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம், பண்றவங்க பண்ணிட்டு போட்டோம். ஆனாலும் ஒரு நாள் வர போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏமன் அடுத்து என்ன நடக்குது? நன்மையே உமக்கு நாங்க செய்து உமக்கு உம்மை சமாதானத்தோடு அனுப்பி விட்டதை போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாமல் உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணி கொள்ளும்படியாய் வந்தோம். ஏன்? நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆமென். விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க கையை பலமாய் கொட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தலாம். ஏமன் நீதிமொழிகள் 16:7 சொல்லுகிறது, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால், ஒருவனுடைய பாதை கர்த்தருக்கு உகந்ததாய் காணப்பட்டால், ஒருவனுடைய கிரியை செய்கையை கர்த்தர் ஏமன் விரும்பக்கூடியதா இருந்தால், ஏமன் அவனுடைய எதிராளிகளும் சொல்லுங்க, அவனுடைய பகையாளிகளும், அவனுடைய ஏமன் சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாகும்படியாய் கர்த்தர் செய்வார், சமாதானமாய் போகும்படியாய் செய்வார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நீதிமொழிகள் 16:7 அதான் சொல்லுது. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு உகந்ததாய் பிரியமா இருந்தால், Proverbs chapter 16:7, ஆமென், அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப சொல்லுங்க. ஏமன் பிரியமானவர்களே, ஏமன் சங்கீதம் 7:5 சொல்லுது, வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடு, அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க நீங்க? உங்க காரியங்கள் இந்த மாதத்துல வாய்க்கணுமா? உங்க வழியை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. ஆமென் சொல்லுங்களேன். ஏமன் ஒப்பு கொடுத்து நடந்து பார், கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களேன். பா, என் மகனுக்கு என் மகளுக்கு நான் மனம் முடிக்க, இதோ நான் திருமணம் பண்ண, பெண் பார்க்க போகிறேன், மாப்பிள்ளை பார்க்க போகிறேன். பா, இதோ நீண்ட காலமாய் வேலை இல்லாத இருக்கிறேன், இதோ நான் ஒரு அப்ளிகேஷன் போடுறேன், இதோ ஒரு புதிய ஒரு இன்டர்வியூக்கு நான் போறேன், என் காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. அவர் வாய்க்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாமே அவர் வாய்க்க பண்ணுவார். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் அகற்றுவார். ஆமென். எந்த காரியமா இருந்தாலும் சரி, ஏமன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற தேவன். ஆமென். அப்போ ஒரு மனுஷனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய எதிராளிகளும் அவனோடு கூட சமாதானமாய் போவாங்களா? ஆமென் சொல்லுங்களேன். அவனை மறைச்சிக்க மாட்டாங்க. ஏமன் அவங்க கிட்ட பிரச்சனையை வளர்த்துக்க மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஏமனாக கர்த்தர் கூட இருக்கிறாரு. ஏமன் முயற்சி பண்ணி பார்த்திருப்பாங்க, ஏமன் அழிச்செல்லாம் நினைச்சு பார்த்திருப்பாங்க, ஆனா அழிக்க முடியாது. அவன் வெட்ட வளருவான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கொட்ட அவன் உயருவான். ஆமென் சொல்லுங்களேன்.
ஆமென் சொல்லுங்க. யார் உங்க முதுகு மேல ஏறி போனாலும் சரி, பிரியமானவர்களே, ஏமேன் ஏமேன் ஏமேன். நீ வளைந்து கொடுத்தாலும் கர்த்தருடைய ஜனமே உன்னை என்ன பண்ணுவார் தெரியுமா? நீ வளைந்து போகாதபடிக்கு, நீ விலகி போகாதபடிக்கு கர்த்தர் உன்னை நிலைநிறுத்துவார். உன்னை உறுதியான ஒரு ஏமேன் பாத்திரமாய், ஒரு தூணாய் கர்த்தர் உன்னை நிறுத்தவர் வல்லமை உள்ளவர். ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 41 அதிகாரம் 40, 41, 42. சீக்கிரமாய். நீ என்னுடைய அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். தோ உன்னுடைய வாக்கின்படியே, வார்த்தையின்படியே உன்னுடைய ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள். இதோ எகிப்தில் இருக்கிற என்னுடைய ஜனங்கள், பார்வோ சொல்றாரு, என் ஜனங்கள் எல்லோரும் உனக்கு அடங்கி நடக்க கடவர்கள். Book of Genesis chapter 41 verses 40, 41, 42. Amen. இதோ என்னது? சிங்காசனத்தில் மாத்திரம் நான் உம்மை பார்க்கிறோம், உன்னிலும் பெரியவனாய் இருப்பேன் என்றார். பின்னும் பார்வோன் யோசேப்பை பார்த்து, பார், எகிப்து தேசத்தின் அனைத்திற்கும் முழுமைக்கு உன்னை அதிகாரியாய் மாற்றினேன் என்று சொல்லி, ஏமன் பார்வோன் தன்னுடைய கரத்தில் அணிந்து கொண்டிருந்த தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கழற்றி அது யோசேப்பனுடைய கரத்தில் போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு தரித்து, பொன் சரப்பணி அவனுடைய கழுத்தில் தரித்து, தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவன் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பதாக கூறுவித்தான். விசுவாசிக்கிறவங்க கையை கொட்டி பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துங்க. உயர்வுனா இது, வளர்ச்சினா இது, முன்னேற்றனா இது, ஆசீர்வாதம்னா இது. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க நீங்க? ஆமென். ஆகவே தான் உன் எதிராளிகளுக்கு முன்னாடி உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார், உன் பாத்திரம் நிரம்பி வடியும். ஆமென் சொல்லுங்களேன். அவர் தான் கீழாக்காமல் மேலாக்குகிறவர், அவர் தான் வாலாக்காமல் தலையாக்குகிறவர், அவர் தான் உன் கொம்பை உயர்த்துகிறவர், உன்னை மகிமையினால கண்ணத்தினால முடிசூட்டுகிறவர் அவர். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறீங்க தானே நீங்க? ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தாவீதுனுடைய செவிக்கு போது கர்த்தருடைய பெட்டி ஓபேத்-ஏதோமினுடைய வீட்டில் 3 மாதம் இருக்கிற பொழுது கர்த்தர் அவனையும் அவனுடைய வீட்டார் அனைத்தையும் ஆசீர்வதித்தார் என்று 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் வசனம் 9 முதல் 12 முடிய அதை குறித்து பேசுகிறது. வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, கர்த்தர் உன் கூட இருந்தாக்கா இந்த உடன்படிக்கையின் வசனத்தை நீ சுமப்பாய், ஆனால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். உன் குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென் சொல்லுங்களேன். ஏமன் உன் காரியங்கள் எல்லாமே கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். தாவீது சொல்றான், ஏமன் நீங்க அந்த பெட்டியை கொண்டு வாங்க, ஏமன் நமக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி. ஏமன் வசனம் அப்படிதான் சொல்லுகிறது, ஓபேத்-ஏதோமினுடைய வீட்டை பரலோகத்தின் தேவன் சகல காரியத்திலும் ஆசீர்வதிச்சார். இப்ப சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஏமன் அவர் இன்று முதல் என்னை ஆசீர்வதிப்பார், இந்த பூமியில நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் நான் இருப்பேன். ஆமீன் சொல்லுங்களேன். ஆகவே தான் பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னை இந்த புதிய மாதத்தில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய் மாற்றும்படி உன்னையும் குடும்பத்தாரையும் அவருடைய சமூகத்திற்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். உன் கர்ப்ப கன்னிகள் எல்லாம் அந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவாங்க. நீ செய்கிற எல்லாமே கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமீன் சொல்லுங்களேன். உங்களுக்கு நன்மை உண்டாகும், நீங்க ஆசீர்வாதமாய் நீங்க இருப்பீங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்னும் அநேக பரிசுத்தவான்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். எனக்கா டைம் போயிடுச்சு, ரொம்ப லென்த்தி ஆயிடுச்சு இன்றைக்கு செய்தி. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஜெப். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் கண்களை மூடலாமே, அப்படியே நாம் ஒப்பு கொடுக்கலாம். இந்த